நான் இந்த நிகழ்வுக்கு வருவதா என்பதை பற்றி என்னுடைய ஒரு உறவினர் இது காலையிலே என்ன கேட்டார். நான் சொன்னேன், நான் கட்டாயம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறேன். அவருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல மடைக்கல் நானுடைய அனுமதியோடு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கும் அவர் என்னுடைய உறவினர் செல்வத்தை நான் செல்ல கொண்டு உரிமையோடு சொல்லக்கூடிய செல்வ மடைக்கல் நான் இளமையிலிருந்து தெரிந்தவர். அவர் கேட்டார், என்ன கேட்டார், அவருக்கு உங்களை எப்படி கவனிக்கிறாரான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், கவனிக்காமல் விட முடியாது. அதுக்கு காரணம் அவருக்கும் எனக்கும் உனக்கும் தெரியும். அவர் ஃபோன் பண்ணபடியால் நான் இந்த நிகழ்வுக்கு போகிறேன் சொன்னேன். உண்மையே வந்தார். அதுக்காக நான் மற்றவர்களை இலக்காரமாக ஏளனம் செய்து குறையாக பார்க்கிறேன். ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் இப்பொழுது 2 பதவியில் இருக்கிறேன். அது ஒன்றுமில்லாத மாகாண சபையில் ஒன்றுமில்லை என்று நான் ஒரு காலம் சொல்லேன். அதை நாங்கள் சரியாக பாவிக்க இல்லை. அதனுடைய அதிகாரங்களை நாங்கள் பிரயோகிக்க இல்லை. அந்த அரசியல் தளங்கள் பிள்ளையாக இருந்தது. அதுக்கு எல்லாரும் போகும். ஒரு தனிப்பரில் பிள்ளையான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தான் என்னை சேர்த்து. நான் அவ்வளவு பிள்ளைப்படியிலே நான் கவுன்சிலை சரியாக நடத்தி விட்டேன். மற்ற எல்லாம் பிழைச்சி போச்சு. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த ஒட்டுக்குள்ளு நான் இதுவரையில் சொல்லேன். வேறு எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளவும் ஒட்டுக்குழு என்று எந்த குழுவையும் நான் சொன்னது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் போராட்டத்துக்கு வந்தவர்கள், ஒரு விடுதலையை நோக்கி செயல்பட்டவர்கள், அதிலே ஆகுதியானவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே போராடியவர்கள், அந்த போராளிகள் அவர்களுடைய இயக்கங்களை ஒட்டுக்குழு என்று நான் சொல்வதில்லை. என்னோடு இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள், நான் சொன்னது கிடையாது. ஆகவே அதுவும் ஒரு காரணம். இப்பொழுது நான் ஜூலைக்கு வருகிறேன். இந்த ஜூலை என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் மிக சோகமான வருடம், மாதம். உண்மையாக நாங்கள் ஈழப் போராட்டத்திலே முன்னோடியாக இருந்த தங்கத்துறை, குற்றுமணி போன்றவர்கள் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்தவர்களோடு சேர்ந்து 53 பேர் வெளிக்கடை சிறையிலே கொல்லப்பட்டார்கள், கண் கொடுக்கப்பட்டது எல்லாமே இங்கே சொன்னார்கள். அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஜூலை 23ஆம் தேதி திருநெல்வேலி சந்தையில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக ஒரு நேரடியான தாக்குதலை நிகழ்த்திய முதல் தரமான விடயம் ஜூலை 23. அதுவே பின்னாலே இங்கே சொல்லப்பட்ட ஜூலை கலவரங்களுக்கும் வெளிக்கடை சிறை படுகொலைக்கும் வித்திட்டது. ஆனால் அதற்கு மேலாக இந்த ஜூலை மாதத்தில் போராட்ட வரலாற்றில் மில்லருடைய கரும்புலி தாக்குதல் நடந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியலோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதும் இந்த ஜூலை மாத சட்டத்தினால்தான். அது செப்டம்பர் மாதத்திலே இறுதியாக நிறைவேறினாலும் ஜூலை மாதத்திலே தான் எங்களுடைய பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 6வது திருத்த சட்டத்தின் மூலமாக இழக்கப்பட்டது. ஆகவே இந்த ஜூலை மாதம் என்பது எங்களுடைய வரலாற்றில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு மாதமாக நாங்கள் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் திரு தல்வால்சிங்கம் அவர்கள் கூறிய பல கருத்துக்களிலே எனக்கு உடன்பாடு இருக்கிறது. நான்
தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ நான் பதில் என்றுவார்கள், தலைவர் என்றுவார்கள், அது எங்களுடைய வேலை. அது நான் பதில் என்று சொல்கிறேன்னா, தலைவர் என்று சொல்கிறேன்னா அது எங்களுடைய வேலை. பேப்பர்காரர் எப்படியும் எழுதலாம், அதுவும் அவர்களுடைய வேலை. நாங்கள் சில காரணங்களோடு அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா என்றால் இல்லை, என்றால் இல்லை. இதான் உண்மை, இந்த யதார்த்தம். இந்த நிலையிலிருந்து இப்போ நாங்கள் 13 ஏற்றுக்கொள்கிறோம்டா நீங்கள் சொன்ன வேறு முடிஞ்சது போவோம், ஒற்றை ஆட்சிக்குள்ளே போட்டால் நாங்கள் அதில் போக மாட்டோம்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ கஷ்டம். இதுதான் நிலைமை. ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்கள் என்னத்துக்கு அடி வர்றோம்டா இங்கே எங்களுக்குள்ள சர்வதேச விசாரணை வேணுமோ, இங்கே உள்நாட்டு பொறிமுறை சரியோ, இதை நீ ஏற்கிறியா, இது ஏற்க இல்லையா, இதெல்லாம் சண்டை பிடிக்கிறோம். இன்றைக்கு இந்த மக்களுடைய தேவை எவ்வளவுக்கு இருக்குது, அதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு சண்டை பிடிக்கிறோமா இல்லையான்னு பார்த்தா அதுதான் சண்டை. ஆனால் உண்மையாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்டர் டர்க்குடைய கடைசி ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார், தெளிவாக சொன்னார். இந்த நாட்டிலே உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் மக்கள் அல்லது வெளியே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். நான் தெளிவாகவே சொன்னார். இங்கே என்ன நடந்தது, இந்த 53 பேருடைய வேலையை விடுவோம், இவர்களுடைய மரணம் சம்பந்தமாக அல்லது படுகொலை சம்பந்தமாக மிக தெளிவான சாதாரண சட்ட ஏற்பாடு இருக்கிறது. இவர்கள் எத்தனை பேரும் நீதிமன்ற தீர்ப்பிலே, நீதிமன்ற கட்டளையிலே வெளிக்கடை சிறையிலே இருந்தவர்கள். அந்த வெளிக்கடை சிறையிலே இருந்த அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய இல்லாமைக்கான பொறுப்பு அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த அதிகாரிகளை, சிறை அதிகாரிகளை இந்த நீதிமன்றத்திற்கு முன்னே நீட்டிக்க வேண்டிய சாதாரண விடயத்தை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அப்படியான ஒரு அரசாங்கம், எல்லா விடயங்களையும் செய்கிற அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெனோசைட் பேசுகிறோம், வார் கிரைம் பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். அண்மைக்கால ஜனாதிபதிக்கு எழுதுகிற கடிதத்திலே நாங்கள் எழுதியிருக்கோம் ஜெனோசைட், வார் கிரைம். வார் கிரைம்ஸும் ஜெனோசைடும் இங்கே உள்ளூரில் தீர்ப்பு விசாரணை நடத்தலாது, அது இன்டர்நேஷ்னல். அவை எல்லாத்துக்கும் நாங்கள் போனாலும் கூட நான் கவலையோடு சொல்கிறேன், நான் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறார்கள். நான் தலைவராக வந்து 5 நாளில் அவரை வீடு படிய போனேன், ஒற்றுமைக்காக போனேன். நான் இதை தோற்று போனேன்னு சொல்கிறதுல எனக்கு வெக்கம் கிடையாது, வெக்கம் கிடையாது. யார் தோத்தாண்டா நான் இல்லை, நான் தோற்கல. ஒற்றுமை தோற்று, ஒற்றுமை தோற்று. ஆகவே இன்னும் ஒரு முயற்சி நடக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அருகில் இருந்தப்போட செல்வம் அவர்களுக்கு சொன்னது, இன்னும் திரும்ப பழைய இதிலே நாங்கள் நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயார். ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சுயம், கௌரவம், தனித்துவம் பாதிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டு நாங்கள் எப்பொழுதுமே இணைந்து செய்ய தயார். விமர்சித்து கொண்டு, கண்டித்து கொண்டு, பேசிக்கொண்டு ஒற்றுமை பேசினால் அது சரி வராது, அதுக்கு நாங்கள் உடன்பட முடியாது என்பதை நான் பகிரங்கமாக நேற்று சொல்லியிருக்கிறேன். விமர்சிக்கிற தவித்து கொண்டு உறவோடு போனால் நாங்கள் எல்லாரும் செயல்படலாம். அந்த நோக்கத்தோடு தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் என்னை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நான் மிக சந்தோஷமாக, உண்மையாக உள்ளுணர்வோடு
மற்றவர்களோட குரோத மனப்பான்மை எனக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டுக்குள்ளோண்டு ஒரே சொல்லாதவன் தான். யாராவது நான் சொன்னோன்னு சொன்னால் நான் அரசியலில் விட்டு போயிட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல இல்லை. அதுவும் எனக்கு ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட். அது எனக்கு தெரியும், எனக்கு எங்கே மைனஸ் பாயிண்ட் வருது. அப்படி இல்லை. நாங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் இன விடுதலைக்காக அர்ப்பணித்தவர்கள், எல்லா இயக்கத்திலும் இருந்தவர்கள். ஒன்று சேர்ந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய தற்பெருமைகளிலிருந்து விடுபட்டு அட்லீஸ்ட் அவர்களுடைய அந்த ஆகுதியாகிய அத்தனை பேர்களுடைய நினைவாக ஒன்றுபடுபவையானார். நான் சொன்னேன், ஸ்ரீசபாரணத்தினுடைய நினைவு நாள் ஒவ்வொரு இடத்திலும் நான் அந்த நினைவு இடத்துக்கு செல்வது வழக்கம். ஒரு காலத்திலே அந்த காலத்தில் சில கதவங்களில் என்னுடைய நான் விடுதலை புலிகள் ஆதரவாளர் தானே, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்போ அவர்கள் போய் சொல்லுவார், என்ன சீனிக்கு அங்கே ஸ்ரீசபாரணத்தில் போகணும், சின்னர்கள் போய் சொல்லும். அப்போ நான் பெருசு எழுதி சொல்லுவோம், நான் போனேன், கண்டிச்சினேன், கழிச்சினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் எல்லாரையும் நேசித்தவன். ஸ்ரீசபாரணத்தில் எல்லா நிகழ்வுக்கும் போனால் இப்போ சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே. அப்போ நான் போகிற மாதிரியும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் அங்கே நடந்தால் எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியாது. அப்போ இப்போ அப்போ உறவுகள், இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாரும் எங்களுடைய எல்லா வேறுபாடுகளையும் மறந்து, நான் தமிழரசு கட்சி இன்றைக்கி தயாராக ஒரு கொஞ்சம் எல்லோரும் நினச்சவை 2024 மச்சானவை சரி முடிஞ்சிடும், சிவந்திரனும் போச்சு, சிவஞானம் போச்சுன்னு நினைச்சவை இருக்கிறவன் எல்லாரும் எங்கடையாக இருந்தவன் எல்லாரும். ஆனால் நான் பெருமையாக தான் சொல்கிறேன், ஈகோ அல்ல. தமிழரசு கட்சி நிமிர்ந்து நிற்கிறது, உங்களோடு இணைந்து நிற்கிறது. ஆனால் கடும் கண்டனங்கள், கடும் கொண்டிஷன்கள் போட்டிகள் என்றால் அது சாத்தியமில்லை. அது சாத்தியமில்லை. எனக்கு சொல்கிற தைரியம் இருக்குது. நாங்கள் இப்போ கட்டுக்கவலை இருக்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு மெசேஜ் எங்களுடைய நண்பர்களை போட்டுப்பேன். We have demonstrated our solidarity. எங்களுடைய ஆட்களுக்கு போட்டுப்பேன். We have demonstrated our solidarity as a party. Let us do it again, and we are doing it now. We are doing it now. நாங்கள் பலமாக எல்லாம் நினைக்கலாம், சிவஞானம் ஸ்ரீதரனும் சுதந்திரனும் அது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நான் நிற்கிறேன், ஒற்றுமையாக கொண்டு போவேன். ஒற்றுமை நடக்குது, உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன். அந்த வகையிலே அதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவித்து செல்வ மடத்தில் நான் அவர்களுக்கு என்னை அழைத்து, சில பேருக்கு என்ன கண்டால் என்னவோ தெரியலை, கொஞ்சம் சிக்கல், ஒரு 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 அலர்ஜி அவ இருக்குது, எனக்கு தெரியும். அது சுதந்திரனுக்கு கண்டால் சில பேருக்கு அலர்ஜி. இட்ஸ் ஆல் அபவுட் தி அபிலிட்டி. அதுதான் அதுதான் அது இல்லை. நான் எவ்வளவு தாழ்ந்து, நான் உண்மையாக அந்த நான் இப்போ சுரேஷை வச்சுக்கொண்டு சொல்லணும், எனக்கு அந்த இணைப்பு அல்லது நீங்கள் போன சொன்னதே சுரேஷ் பிரபஞ்சன். அவர் தான் முதல்ல நான் சொன்னது. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை போனார். சுரேஷ் தான் நான் சொன்னேன், ஆனால் எப்படி அனுப்புவோம், நான் ஓடுறேன். ஆனால் அது தூத்து போனேன். சுரேஷ் சொன்னேன், நான் தூத்து போனேன். ஆனால் எந்த கட்சி வந்து இருக்கிறது, நிமிர்ந்து நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிமிர்ந்து நின்றிருக்கலாம். அந்த ஆதங்கத்தோடு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நிமிர்ந்து நிற்போம், இணைந்து நிற்போம். என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும். அது ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ந்து செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே நான் இளவாலையிலே கல்வி கற்றுக்கொண்டு இருந்தபோது உதயணன் என்று அழைக்கின்ற என்னோடு கல்வி கற்ற அவரோடு தொடர்பு ஏற்பட்டு சிறு வயதிலே நான் வல்வெடுத்துறையிலே அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு உண்மையிலே எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த தங்கத்துறை அண்ணனையும் குட்டுமணி அண்ணனையும்
பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்களோடு நான் சிறுவனாக நான் இருந்த வீட்டிலே அவர்கள் அடிக்கடி வந்து பேசுவதும் கலந்துரையாடுவதையும் அவர்களோடு சில நேரங்களிலே பேசுவதும் அந்த வீட்டிலே நடைபெற்றது. அந்த பெரியவர்களோடு பழகிய அந்த நாட்கள் இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே இந்த தமிழ விடுதலை இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் வளருகின்ற போது முளையிலே கிள்ளப்படுகின்ற வரலாற்றை கொண்டதாகத்தான் இருந்தது. ஆரம்பத்திலே வெளிக்கடையிலே படுகொலை செய்யப்படுகின்ற எங்களுடைய தலைவர்கள், அதன் பின்பு எங்களுடைய கட்சியை தலைமை பொறுப்பேற்ற சிறியண்ணா அவர்கள், அந்த வரலாறுகள் எல்லாம் முளையிலே கிள்ளுகின்ற வரலாறுகளை கொண்டதாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையோடு பயணிக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கம் இன்றைக்கும் பயணித்து கொண்டு இருப்பது என்பதை நான் இங்கு கர்வத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு உரையாற்றிய சிறப்புரையாற்ற வந்த தனமாலசிங்கமன்னன் அவர்கள் உண்மையிலே சரியான கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அவருக்கு அந்த அவர் பேசின விஷயங்களிலே பிடித்த விஷயங்கள், இந்த ஜேவிபி கட்சி இங்கு கால் ஊன்றியதால் நாங்கள் அதை எதிர்க்கிற தன்மை கொண்டவர்களாக, அந்த வாக்குகள் அவர்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் எழுந்து நின்று வாசிக்கின்ற அந்த நிலைப்பாடு. அடுத்தது, இந்த எங்களுக்குள்ள ஒற்றுமை, ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒற்றுமை வராது இருக்கிறது என்ற ஒரு குறைபாடு. அதைவிட நாங்கள் யாருக்காக போராடினோம், யாருக்காக குரல் கொடுக்கிறோம், யாருக்காக இந்த அரசியலை செய்கிறோம், அவர்கள் இந்த நாட்டிலே இல்லை என்றால் எங்களுக்கு அரசியல் எதற்கென்ற அந்த விடயத்தையும் மிக அழகாக சொன்னார்கள். உண்மையிலே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த 3 விஷயங்களும் இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு விடயம். இந்த போராட்ட காலத்திலே இங்கே எல்லாரும் கனபேர் போராளிகளாக தலைமை தாங்கிக் கொண்டிருந்தவர்களாக இருக்கின்ற காலத்திலே எங்களோடு பக்கத்திலே பயணிக்கின்றவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது கீழே விழுகின்ற போதுதான் தெரியும். அப்படியான ஒரு பயணத்திலே சாப்பாடு கிடைக்காது, காட்டு வாழ்க்கை, ஒரு நேர சாப்பாடும் கிடைக்காது. கிடைக்கின்ற போது அதை பகிர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு நிலை. தண்ணி போத்திலே கொண்டு செல்ல முடியாது, குளங்கள் குட்டைகள் இருக்கின்ற போதுதான் அந்த தண்ணியை குடிக்க முடியும். அதுவும் அந்த தண்ணி சில நேரம் மத்திய குளங்களாக இருக்கும், நாற்றம் அடிக்கும். அந்த தண்ணீரை குடித்தாக வேண்டும். வாட்டிய இறைச்சி துண்டோடு கடித்து கடித்து செல்லுகின்ற தியாகத்தோடு தான் இந்த போராட்டம். தங்கத்துரை குட்டுமணி அவர்களுடைய ஆரம்ப படுகொலை எங்களுடைய இனத்திலே, இந்த உலகத்திலே நடக்காத ஒரு வரலாற்று சிதைவு இந்த 83 கலவரம். ஆனால் அதிலே சாறை சாறையாக எங்களுடைய இளைஞர்கள் போராட்டத்துக்கு சென்றார்கள். வேந்தன் சொன்னது போல அவருடைய அந்த சிந்தனை, நான் இறந்தால் 1000 குட்டிமணிகள் உருவாகுவார்கள் என்று சொன்ன அந்த யதார்த்தம் எங்கள் கண்முன்னே உருவாகி இருந்தது. தனபாலசிங்கம் சொன்னது போல இந்தியாவை நாங்கள் பகைக்க முடியாது என்ற
அந்த செய்தி எங்களுடைய தங்கத்துறை அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். இந்தியாவை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட முடியாது. ஆகவே அந்த ஆரம்ப கத்தாக்கள், நான் நினைக்கின்றேன் விடுதலை புலிகளுடைய தலைவர் அவர்களும் இந்த அணியிலே இருந்தவர். ஆகவே இந்த 3 விடயங்களும் இந்தியாவை நாங்கள் எப்படி கையாள வேண்டும். நாங்கள் ஜெயசங்கரோட கதைக்குள்ள மாநில சபையை கேட்குறோம். ஆனால் அண்ணன் சொன்னது போல் வெளியில் வந்து ஒரு சில பேர் தான் கதைக்கிறோம். மாநில சபையை வைக்க வேண்டும் என்று ஒரு சில பேர். ஆனால் இந்த ஒற்றுமை என்பது எங்களுக்குள் இல்லை. சும்மா வாயால் வடை சுடுறது தான் எங்களுடைய அரசியல் நாகரிகமாக இருக்குது. நாங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். மக்களுடைய தன்மை புரியாததா? அதே மக்கள் இன்றைக்கு 3 எம்பிகளை, வடக்கிலே கிட்டத்தட்ட 5 எம்பிகளை கொடுத்திருக்கிறார்கள் ஜேவிபி. அவை மக்களை நாங்கள் ஏமாற்றுகிறோம் என்று நாங்கள் தான் ஏமாறிக்கொண்டிருக்கிறோம். இனியாவது நாங்கள் இந்த தேர்தல், சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னது போல தேர்தல் அரசியல்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மக்களுடைய நலன், எனது மண், இதை எப்படி தக்க வைக்கலாம் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றுமையை நாங்கள் கையாள வேண்டும். CVK அண்ணன் பேசுகின்ற போது சொன்னார்கள், நாங்கள் ஒற்றுமைக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்களும் தயாராக இருக்கிறோம் உங்களோடு பேசுவதற்கு. ஆகவே அண்ணன் தம்பி என்ற அந்த உறவு முறைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் எல்லாரும் மக்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய, மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய, அரசியல் ரீதியான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அது இன்றைக்கு இந்த தங்கத்துறை, குட்டுமணி, ஜெகன் போன்றவர்களுடைய நினைவு நாளிலே கருப்பெற வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசுகிற அளவில் இருக்காமல், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது. அந்த கூட்டமைப்பு தமிழிசை கட்சியோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறது. நாங்கள் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த பேரவையோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். எல்லோரும் இணைகின்ற வாய்ப்பை நாங்கள் உருவாக்குகின்ற ஒரு வல்லமையை இந்த அவர்களுடைய தியாக நினைவு நாளிலே ஒரு வலுவான பேச்சளவிலே மக்களை ஏமாற்றுகிறோம் என்று நாங்களே ஏமாறுகின்ற அந்த நிலைப்பாட்டை கைவிட்டுவிட்டு ஒற்றுமையாக எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். உண்மையிலே நான் தனபாலசிங்கம் அண்ணனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல கருத்துக்களை நிறைய பேர் ஆக்கள் இருக்கக்குள்ளே சொல்லியிருக்கீங்க. உண்மையில் எனக்கு அதனால் மனதில் பட்டிருக்கு. அந்த பேச்சாளர் என்பது யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காமல் சரிபில்லை என்பதை எடுத்து கூறுகின்ற அந்த நினைவு உரையை, உண்மையிலே நல்ல உரையை நீங்கள் ஆழ்த்தியிருக்கிறீர்கள். இது ஒரு பொதுமகனாக, ஒரு எழுத்தாளனாக மக்கள் மத்தியிலே இருக்கிற அந்த சிந்தனையை தெளிவுபடுத்துகின்ற உரையாக நான் பார்க்கிறேன். ஆகவே மக்களுடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் இந்த தியாகிகளுடைய இந்த நினைவு நாளிலே ஒரு திடமான தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். அதிகமாக எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கிறோம். கொள்கை என்பது ஒன்று. ஆகவே இந்த நிகழ்விலே நல்ல செய்தி விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை வளர்ப்பதற்கான பணியை நாங்கள் செய்ய வேண்டும். மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம், இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொன்னது போல,
ஏவிபிக்கு வாக்குகள் குறைந்திருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த பேச்சாளர்களாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மணியை சொல்லுகிறார்கள் நியாயம் கிடைக்கும் என்று. ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல் சொன்னார் இராணுவத்தின் கையிலே இருக்கிற மக்களுடைய காணிகள் விடுபடும் என்று சொன்னார். இப்போ செம்மணியை பற்றி சொல்லுகிறார். அரசியல் சாசனம் எழுதப்படும் என்று சொல்லுகிறார். பயங்கரவாத தடை சட்டம் இல்லாதொழிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்று நடக்குது. ஒரு இருட்டில் இந்த இலங்கை இருப்பது போன்று தான் இருக்கும். ஆகவே இந்த நாளுக்கு நாள் எங்களுடைய பிரச்சனை சர்வதேசத்துக்கு செல்லும் என்ற அந்த நிலை இல்லை. அண்ணன் சொன்னது போல. ஏனால் அங்கு மாறி மாறி பிரச்சனைகள் வருகிறது. ஐநா சபையில் கூட கனகாலம் எங்களுடைய பிரச்சனை இருக்குமா என்று கேள்விக்குறியாகிறது. ஆகவே இந்த ஒற்றுமையான போராட்டத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய மக்களை இதுக்குள் அழைத்து நாங்கள் போராடுவதன் ஊடாகத்தான் மக்களை அந்த சிந்தனையிலே, விடுதலை சிந்தனையிலே நாங்களும் இருந்து கொண்டு மக்களையும் இந்த போராட்டத்திலே அழைத்துச் செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் எப்பொழுது உருவாகுதோ அப்பொழுதுதான் எங்களுடைய தேசத்தின் விடுதலை அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் வழி பிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த வகையிலே நாங்கள் ஒரு மையக் கருத்தாக அந்த சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த தலைவர்களுடைய நினைவாக இன்றைக்கு பேச்சாளருடைய அந்த சிந்தனை வடிவம், அந்த ஒற்றுமை என்ற மையக் கருத்து வலுவாக ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமை இல்லை என்றால் மக்கள் எங்களை விட்டு சென்று விடுவார்கள். இன்றைக்கு வெளிநாட்டு மோகம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் இந்த மண்ணுக்காக குரல் கொடுக்கின்ற, மண்ணுக்காக நாங்கள் செயல்படுகின்ற நிலை தொடர்பாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் எங்களோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இந்த மண்ணென்று சொல்லுகிறோம், கபலீகரம் செய்யப்படுது என்று சொல்லுகிறோம். நாளைக்கு நாங்களே எங்களுடைய இனம் வெளியில் போனால் இங்கே குடியேறத்துக்கு வேறு யாரும் தான் வருவான். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் காடு அழிக்கப்படுகிறது, நிலம் அபகரிக்கப்படுகிறதா சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல கருத்தை சொன்னார், மக்கள் இல்லை என்றால் நாங்கள் மண்ணுக்காக போராட தேவையில்லை. அது மண் என்னத்துக்கு இன்னொரு ஆளை குடியேற்றது. அவை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையிலே எங்களுடைய தமிழ் கட்சிகள், தேசிய கட்சிகள் சிந்தனையோடும் செயல்பாட்டோடும் ஆக்கப்பூர்வமான செயல்களை மக்களோடு இணைந்து செய்கின்ற போதுதான் எங்களுடைய விடுதலை என்பது, எங்களுடைய அபிவிருத்தி என்பது நிதர்சனமான உண்மையாக மாறும். ஆகவே இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்வை இந்த 83 கலவர ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கு வருகை தந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தவிர்த்து விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு இன ஒழிப்பு நடவடிக்கை தான் இந்த ஜூலை 83 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பும் கூடி தமிழரை இந்த மூன்றாந்தர பிரஜைகளாக ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் ஆட்சியில் இருந்த பேரினவாத கட்சிகள், ஆட்சியாளர்கள் எல்லாம் நினைத்திருக்கின்றார்கள். அதை செயல்வடிவம் கொடுத்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் தான் அதிகம். 81 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்துகின்றோம் என்று சொல்லி தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட காடையர்களால் யாழ் நூலகம் உட்பட யாழ் நகரம் அளிக்கப்பட்டது. தமிழர்களின் கலாச்சார
விழுமியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, 81களில் ரெயினில் வந்த சிறில் மேத்யூவின் காடையர் கூட்டங்கள் இங்கே யாழ் நகரே அழித்தது. அதுபோல் அண்மையிலே ட்ரெயினில் ஒரு குரூப் வந்தது, சகோதரத்துவ கோஷத்துடன். அந்த ஞாபகம் தான் வந்தது. அந்த ட்ரெயினில் இவர்களை பார்த்தபோது 81ல் சிறில்மத்தியுடன் வந்த காடையர்களால் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் ஜெயார் ஜெயவர்தனான் சொன்னார், தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு கலவரங்களை முன்னின்று நடத்தியவர்கள் ஜேவிபி இயக்கத்தினர் என்று. ரோண விஜயவீரா தலைமையிலான ஜேவிபியினர் தான் தமிழருக்கு எதிராக தென்னிலங்கையிலே இனக்கலவரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதற்கூடாகத்தான் ஜேவிபி தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டது. ஆகவே இன்று உள்ள அரசு அந்த கரங்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் வரை தொடர்கின்றது என்பதுதான் உண்மையானது. இதற்கு பின் 83க்கு பின்புதான் ஆயுத போராட்டம் ஒரு கூர்மையடைந்தது. ஏராளமான அதற்கு முன்பு 70களில் போராட்ட இயக்கங்கள் அங்காங்கே சில தாக்குதலை நடத்தினாலும் 83 ஜூலை படுகொலைக்கு பிறகுதான் அந்த இளைஞர்கள் மத்தியில் போராட வேண்டும், சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராகவும் சிங்கள படைகளுக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியை கொடுத்தது. ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு வெளியே இருந்த தமிழ் மக்கள், அவர்களது பொருளாதாரம், அவர்களது கல்வி போன்றெல்லாம் அழிக்கப்பட்டு வடக்கு கிழக்குத்தான் அவர்களது தாயகத்தின் பாதுகாப்பு பிரதேசம் என்று வந்தார்கள். மலையகத்திலே ஒன்றுமே அறியாத இந்த நாட்டுக்கு மிகவும் பொருளாதாரத்துக்கு மிகவும் முதுகெலும்பாக இருந்த மலையக மக்கள், மலையக தமிழ் மக்கள் பாதுகாப்பு தேடி வடக்கு கிழக்கை நோக்கி வந்தது வடக்கு கிழக்கு தான் தமிழர்களுக்கு ஒரு தாயகம். ஆகவே அந்த தாயகத்தில் தனிநாடை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் தான் அப்போது 83க்கு பிறகுதான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பல இயக்கங்களாக தோன்றி போராட்டத்தை ஆரம்பித்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் இந்த போராட்டம் 2009 மௌனித்து விட்டது. இந்த 30 வருஷ காலகட்டங்களில் தமிழர்களின் போராட்ட வலிமை இன்று இழந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் எல்லோரும் தமிழ் தரப்புகள் எல்லோரும் வந்து தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் மக்கள் மத்தியில் இருந்தும் கட்சிகள் மத்தியில் இருந்தும் புதிதாக தோற்றுவித்திருக்கின்றன. இந்த வரலாறுகள், இந்த 30 வருஷ ஜனநாயக போராட்டம் அல்லது ஆயுத போராட்டம், அதற்கு பின் யுத்தத்துக்கு பின்னான இந்த 15 வருஷ காலகட்டம் நாங்கள் பல அனுபவங்களை தமிழ் மக்கள் சந்திச்சிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி போகிறோமா என்றால் அது சந்தேகமாக தான் இருக்கின்றன. தமிழ் அரசியலின் பலவீனம் இதுதான். நாங்கள் யாரையும் ஒன்றாக நின்று ஒரே கருத்தோடு நிற்க மாட்டோம். ஒரே கருத்தோடு உருவாகி வந்தால் அந்த உருவாக்கத்தை எப்படி சீர்குலைக்கலாம் என்று இங்கே சில பேர் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார். அதில் புதிதாக தமிழ் அரசியல் வரலாறை எழுதுபவர்கள் இந்த வரலாற்று காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. சின்ன பையங்கள் எல்லாம் இப்போது ஒரு கேமரா இருந்தால், நான் இது ஒட்டுமொத்தமான ஊடகத்துறையை சாடவில்லை, சின்ன பையங்கள் எல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களில் புதிய போராட்ட வரலாறுகளை எழுதுகிறார்கள். உண்மையான வரலாறுகளை மறந்து யாரும் யாரை வேண்டுமென்றாலும் துரோகிகள் என்று சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு இன்று இந்த போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரப்புரை செய்கிறார்கள். அதை நம்பும் ஒரு கூட்டமும் இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமை. ஒற்றுமை என்பது பல தியாகங்களை கூட தான் உருவாக முடியும். என்னை பொறுத்தவரையில் போராட்டத்தில் யாரும் தியாகிகளும் இல்லை, யாரும் துரோகிகளும் இல்லை.
ஒரு குறிப்பிட்ட சிலரை மற்றவர்களை பார்த்து துரோகி என்பது முடியாத விஷயம். ஒன்றில் எல்லாரும் தியாகியாக இருக்கணும் அல்லது எல்லாரும் துரோகியாக இருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். போராட்டத்தில் எல்லாரும் தவறுகள் விட்டிருக்கின்றார்கள். இதை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. மிகவும் தென்னிலங்கையில் வெறும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வருபவர்கள் மிகவும் தென்பாக இருக்கின்றார்கள். எங்களது பலவீனத்தால் இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றையும் வலியுறுத்த மாட்டார்கள். ஒருவர் ஒன்றை சொன்னால் எங்களோட மூத்த ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், தனபாலசிங்கம் ஐயா அவர்கள், இந்த எங்களுக்குள் ஒத்த கருத்து வராத போது இந்த இனத்துக்கு விடுவி இல்லை என்பது இதுதான் உண்மை. ஒத்த கருத்துக்கள் எங்களை கொண்டு வருவதென்பது மிக கடினமான பணி. பல்வேறு எங்களுக்குள் வாழக்கூடியவர்கள் தான் ஒற்றுமைக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். எதிரி அல்ல. எதிரிக்கு தந்திரோபாயம் இருக்கும் ஒற்றுமையை குலைப்பதற்கு. ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமையை குலைப்பதற்கான எதிரிகள் எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது புலத்திலும் இருக்கின்றார்கள், தளத்திலும் இருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் கடந்து நாங்கள் ஒரே குறிக்கோளுக்காக நாங்கள் இனிமேலும் ஒற்றுமையாக ஒரே குறிக்கோளில் நின்று எங்களுக்கான தீர்வை, பெரிய விடுதலையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் காலத்தையெல்லாம் கடந்து விட்டோம். இயலும் ஓரளவுக்கு தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் சுயாதீனமாகவும் சொந்தக்கால் நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க. அது என்ன சூழல்ன்றது தான் இப்போ பிரச்சனை. அதுக்கு என்ன வடிவம் கொடுக்குறது? சமஷ்டி என்பதா, அல்லது தன்னாட்சி அதிகார சபை என்பதா, அல்லது இருக்கக்கூடிய மாகாண அதிகாரம் என்பதா? இதுக்குள்ளே எங்களுக்குள் 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது. எல்லோருக்கும் விருப்பம், நாங்கள் எல்லோரும் ஆயுதம் ஏந்தியவர்கள், எல்லோரும் தனி ஈழத்துக்காக போராடியவர்கள். இன்றைக்கு அது இல்லை. எல்லோருக்கும் உச்சமான தீர்வு தொடர்பாகத்தான் மனதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை அடைவது சாத்தியமா என்ற தொடர்பாக எங்களுக்குள் எந்த கருத்தொற்றுமைக்கும் பெற முடியாமல் இருக்கின்றது. ஸ்லோகங்கள் எல்லாம், கோஷங்கள் எல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். ஆனால் அதை அடைய முடியுமா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விக்குறி. எல்லாருக்கும் சமஷ்டி வேணும். சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய இணைந்த வடக்கு கிழக்கு தாயகம் தான் எங்களது சுயாட்சிக்கான, எங்களது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தான் எல்லாருக்கும் ஆக உச்சமான. இன்றைய எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. முன்னால் இருக்கிற எல்லாம் போராளி தலைவர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள், ஆயுதம் ஏந்திய போராளிகள் எல்லாருக்கும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். எல்லாரும் அதற்காகத்தான் தங்களது சொந்த வாழ்க்கையை விட்டு அர்ப்பணமாக இந்த போராட்டத்துக்குள்ளே தியாகம் செய்தவர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கின்றது. ஆனால் அதை எட்டுவதற்கு நாங்கள் கடக்க வேண்டிய பாதை என்பது பெரிய பாதை என்பது வெறும் முட்களாலும் கல்லுகளாலும் உள்ள பாதையைத்தான் நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதுக்குள் எங்களுக்கு கருத்தொற்றுமை வேண்டும். நான் பெரிது, நீ பெரிது, நீ அங்கே நின்றாய், நீ இங்கே நின்றாய் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் ஒருதரை நோக்கி விரல் காட்டி நீ இந்த போராட்டத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை அல்லது துரோகம் செய்தது என்று சொல்லக்கூடிய அருகதை இன்று இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தரப்பிலே யாரும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். வேணுமென்றால் அதை பற்றி விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கேன். சொல்லுபவர்கள் வரட்டும். இங்கே கனவேர் இருக்கு நம் தலைவர்கள் என்று போராட்டத்தில் ஒரு சின்ன சின்ன முடியை கூடி இழந்திருக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளாகவும் தலைவர்களாகவும் இருந்து கொண்டு மற்றவர்களை துரோகி என்றார்கள். இந்த பங்களிப்பை அவர்கள் செய்யவே இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசம் இந்த ஏமாற்று அரசியல் என்பது எங்கள் மக்களை இந்த ஏமாற்றுக்கு பின்னால் போக வைத்திருக்கின்றது. இதில் இருந்து நாங்கள் ஒருதரையும் நாங்கள் விமர்சிக்கவில்லை. எல்லோரும் இந்த மக்களின் பிரதிநிதிகள் அல்லது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நீ சிறியவர் நாங்கள் பெரியவர் என்று பார்க்காமல் ஒரே அணியில் நின்று
இந்த இப்படியான 42 வருஷம் நாங்கள் கடந்துட்டோம். ஜூலை படுகொலை காலத்தை 42 வருஷங்களில் கடந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடியது வெறும் கையோடு நாங்கள் நிற்கிறோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வெறும் கையோடு நிற்க போகிறோம்? அல்லது இன்னும் இவர் தனவாளசிங்கம் அண்ணன் சொன்னார், நாங்கள் இந்த நாட்டில் இல்லை, ஆக்கள் இல்லை. இப்போ இன்றைக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்பது தேர்தல் மாவட்டம் என்றது 6 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். நான் நம்புகிறேன் அடுத்த 2029 நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இங்கே வர முடியும் என்பது தான் யதார்த்தமாக இருக்கின்றது. அந்தளவுக்கு புலம்பெயர்ந்தொன்றிருக்கார். அன்றைக்கு இவர் எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே நெடுங்கணி ஒட்டிசுட்டான் போன்ற பிரதேசங்களிலே நடக்கிற சிங்கள குடியேற்றங்கள், தமிழ் நிலங்கள் ஆக்கிரமிப்பு பற்றி பேசியிருக்கின்றார். எத்தனை காலத்துக்கு பேச போகிறோம்? நிலம் இருக்கும் வரை எங்கள் நிலங்களை நோக்கி சிங்கள குடியேற்றங்கள் வரத்தான் செய்யும். எங்களோட நிலங்களை நாங்கள் பாதுகாக்கிறோமா? இல்லையே. எங்களோட நிலங்கள் எல்லாம் வெறும் காடு பத்தைகளாக இருக்கின்றது. எல்லோரும் இளம் தலைமுறை எல்லோரும் வெளிநாட்டுக்கு போவதற்காக காணிகளை குறைஞ்ச விலைக்கு விற்கிறார்கள். கூட புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவர்கள்தான் இந்த காணிகளை வாங்குகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த காணிகளை பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. ஆகவே வெறும் தரிசு நிலங்களாக இருக்கின்றது, பட்டைகளாக. இந்த நிலங்களை நோக்கி பெருகி வரும் சிங்கள எண்ணிக்கை 80% இந்த நாட்டிலே சிங்கள பெரும்பான்மையெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலப்பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பாரிய பிரச்சனை. ஆகவே பயன்படுத்தாத நிலங்களை பயன்படுத்துவோம் என்ற குறிக்கோளில் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பிலே பெரும்பகுதி பயன்படுத்தாத நிலங்களை நோக்கி, அது சட்ட ரீதியாக கூடிய நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டாலும் எங்களால் தடுத்து நிறுத்த முடியாத சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக ஆபத்து. நாங்கள் இந்த ஆபத்தை உணராமல் தொடர்ந்தும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் வருகிறது என்று சொல்லி கத்திக்கொண்டிருக்கிறது பிரயோசனம் இல்லை. எங்களுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் ஒரு நல்ல தீர்வை நோக்கி விரைவாக வென்றெடுக்க வேண்டும். அந்த தீர்வு கூறாக எங்களது நிலம், எங்களது கலாச்சாரம், எங்களது தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் தேசியம் என்றது உண்மை. எங்களுடைய நிலங்களையும் எங்களோட தமிழர்களின் சொந்த காலில் நின்று எங்களது நிலங்களை பயன்படுத்தி எங்களது பிரதேசங்களை வளர்த்தெடுக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்யாமல் சும்மா நான் தமிழ் தேசிய பிறப்பு, நீ தமிழ் தேசியத்துக்கு விரோதமான பிறப்பு என்ற முத்திர ஊற்றி கொண்டிருக்கிறது அர்த்தம் இல்லை. இங்கே எல்லாரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக தான் எல்லா தரப்புகளும் செயல்பட்டு கொண்டு நான் தான் தமிழ் தேசியவாதி என்று மார்பு தட்டுறது வெறும் விளம்பரம்தான். ஆகவே உண்மையான தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு எல்லோரும் ஓரணியாக திகழ வேண்டும். அதுதான் இப்படியான 42 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் இறந்த தலைவர்களின் படங்களை வைத்து செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்பது அதுதான் என்பதை கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவரை சந்தித்தார், நீ வாழ்ந்தவர்களை சந்தித்தார். 83ஆம் ஆண்டு கலவரத்தில் இந்த வீடு எல்லாம் போயிருக்கிறது. பெருந்தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அண்ணன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மற்றும் முன்னாள் ஜனநாயக போராளி கட்சியினுடைய தலைவர் தேவரண்ணன்